அன்பான தமிழ் உள்ளங்களே, உங்களை ஷெக்மத் ஸ்டார் சி சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். இந்த ரீடிங் பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் காதல் வாழ்க்கையில் நடக்க போகிற அடுத்த தரமான சம்பவம் என்னன்னு தான் பார்க்க போகிறோம். ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ் கலெக்டிவோட காதல் வாழ்க்கையில் அடுத்து நடக்க போகிற தரமான சம்பவம் என்ன? தரமான சம்பவம் கலெக்டிவோட காதல் வாழ்க்கையில் நடக்க போகிற தரமான சம்பவம். யூஆர் ஸ்டாண்டிங் இன் யோர் பவர். தரமான சம்பவம், நீங்கள் பவரில் ஸ்டாண்ட் பண்ணுறீங்க. டிவைன் ஃபெமின், அதான் நடக்க போகிற தரமான சம்பவம். ஸோ நீங்கள் பவரில் நின்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மாஸ்குலின் எனர்ஜி அவங்க பவரில் நிற்பாங்க. கண்டிப்பாக இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 ஆஃப் கப்ஸ் எனர்ஜி. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய முதலைங்க வந்து தண்ணியிலேருந்து வெளியில் வர ட்ரை பண்ணுறாங்க. இங்கே வந்து நீங்கள் படுத்துட்ருக்கீங்க, உங்களோட ஒரு லாயல் டாக் இருக்குது. இந்த முதலைங்கெல்லாம் உங்களை வந்து அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அதுதான் அவங்களோட இன்டென்ஷன். பட் இந்த நாய் குலைக்கிறனால உங்களையும் எழுப்பிவிட போகுது. அடுத்தது வந்து இந்த முதலைங்க வந்து கரைக்கு வராமல் அதை தடுக்க போகுது. ஸோ ஒரு காதலில் ஒரு பர்சனோட உதவி உங்களுக்கு நிச்சயமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து நிறைய எதிரிகள் வந்து உங்களை அட்டாக் பண்ணாமல் இருக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேபி உங்கள் பர்சனே கூட அந்த ரோலை ப்ளே பண்ணலாம். ஏன்னா நீங்கள் உங்கள் பவரில் ஸ்டாண்ட் பண்ணுறீங்க. உங்களோட ப்ரொடெக்ட் பண்ணுற அந்த ஜாபை உங்கள் பர்சன் எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஃபவுண்டைன், இந்த எமோஷன்ஸ்லாம் வெளியில் வருது, அதாவது பொங்கி வெளியில் வருது. அடுத்தது வந்து நீங்கள் ஒரு வீட்டுக்கு வெளியில் காத்துட்ருக்கீங்க. அதாவது நீங்கள் ஒரு வீடு கட்டிகிட்ருக்கீங்க, இல்லைனா வந்து ஒரு நிரந்தரமான ஒரு செட்டிங்க்கு நீங்கள் போகிறீங்க. காதல் வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த நிரந்தரமான செட்டிங் என்ன அப்படின்னா கல்யாணம் தான். ஏன்னா வந்து நீங்கள் 2 பேர் சேர்ந்து ஒரு வீடு கட்ட போகிறீங்க, இல்லைனா வந்து ஒரு வீடு அழகாக டிசைன் பண்ண போகிறீங்க, டெக்கரேட் பண்ண போகிறீங்க, உங்கள் 2 பேர் டேஸ்ட்டுக்கும் தகுந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம். ஆனால் இது 2 ஆஃப் கப்ஸ் தான். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. உங்களோட ஸ்ட்ரென்த் இங்கே இருக்குது. ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க. ஸோ யூ ஆர் ஸ்டாண்டிங் இன் யுவர் பவர், யூ ஆர் ப்ரொடெக்டட். உங்களோட ஆரா வந்து ரொம்ப ப்ரொடெக்டடாக இருக்குது. வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். கலெக்டிவோட காதல் வாழ்க்கையில் அடுத்து நடக்க போகிற தரமான சம்பவம் ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ். இன்ஃப்ளூயன்சர், வானபி, மீமி லார்ட், டாய்லெட் பேப்பர் ஹோல்டர். பாட்டம் டெக்கில் ஆட்டோ கரெக்ட் விக்டிம். 2 விஷயம். இது வந்து உங்களோட மெயின் எனர்ஜி. இது பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃப்ளூயன்சர் வானபி. மேபி நீங்கள் வந்து ஒரு சோஷியல் மீடியா அக்கௌண்ட் வச்சுருக்கலாம். அது வந்து ரொம்ப நல்லா போயிட்டுருக்கலாம். இல்லைனா வந்து உங்களுக்கு நிறைய ரெக்கக்னேஷன் இருக்கலாம் உங்களோட சரௌண்டிங்கில். இல்லைனா உங்களை சுற்றி இருக்கவங்க நிறைய பேர் உங்களோட டேலண்ட்டை ரெக்கக்னைஸ் பண்ணலாம். ஸோ இந்த காமிக் எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா உங்களை மாதிரி மிமிக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க வானபி இன்ஃப்ளூயன்சர். ஸோ உங்களை மாதிரியே ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஆகணும் அப்படின்னு ஏதோ ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க உங்களை மாதிரி ப்ரிட்டன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இட்ஸ் லைக் மீமி லாட். உங்களை பற்றி கமெண்ட் போடுறது. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களை டீக்ரேட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு மீம் அனுப்புறது. இது வந்து ஒரு சோஷியல் அவங்களுக்குள்ளே இருக்க ஒரு குரூப். ஸோ அந்த குரூப்பில் தான் வந்து அவங்க ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஆகணும். இட்ஸ் லைக் நான் தான் பயங்கரமான ஆள் அப்படின்னு வந்து ஏதோ ஒரு காமெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது அவங்களோட பிரச்சனை, நம்ம பிரச்சனை இல்லை. பட் இது வந்து உங்கள் காதல் வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்கு உங்களை சுற்றி. டாய்லெட் பேப்பர் ஹோல்டர். இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். அந்த டாய்லெட் ரோலுக்குள்ளே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கார்ட்போர்டு இருக்கும். அது அவ்வளோதான். அந்த ரோல் தீர்ந்து போச்சுன்னா அந்த கார்ட்போர்டோட வேல்யூ என்ன? 0. அது முடிஞ்சால் நம்ம வேறு எதுக்காவது நீங்கள் யாராவது டிஐஒய் ப்ராஜெக்ட் பண்ணுற ஐடியா இருந்துச்சுன்னா இதுக்காவது யூஸ் பண்ணுவீங்க. இல்லைனா அதை நம்ம மோஸ்ட்லி குப்பையில தூக்கி போடுவோம். ஸோ இங்கே இந்த காமிக்கோட வேலையும் என்ன அப்படின்னா யாருக்காவது பொழுது போகலை அப்படின்னா, யாருக்காவது ஏதாவது தேவை அப்படின்னா இந்த காமிக் எனர்ஜியை யூஸ் பண்ணிக்கிறாங்க. பட் இந்த காமிக் நினச்சிட்ருக்கு அதுக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, பட் தட்ஸ் நாட் த ஃபேக்ட். ஸோ என்ன ஆகுது ஆக்சுவலானா, நீங்கள் வந்து வாழ்க்கையில் முன்னாடி போயிட்டு இருக்கீங்க. உங்கள் காதல் வாழ்க்கையிலையாக இருக்கட்டும், இல்லைனா உங்கள் ப்ரொஃபஷனில் ஆகட்டும், முன்னாடி போயிட்டே இருக்கீங்க. ஸோ அது வந்து அவங்களுக்கு இந்த காமிக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது. அவங்க என்ன தான் ட்ராமா போட்டாலும் ஒன்றும் வேலைக்காகலை. ஸோ உங்களை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணாங்க. அதுவும் தனியாக வர மாட்டாங்க, பண்ணி கூட்டம் தான். ஸோ நீங்கள் வந்து இங்கே சிங்கிளாக ரஜினி மாதிரி சோலோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. சிங்கிளாக தாண்டா வரும் அப்படின்னு டயலாக் பேசிட்டு போய்கிட்டே இருக்கீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரி மிமிக் பண்ணிவிட்டு, ஆனால் இது எப்போவுமே கூட்டமாக தான் வரும். அதுதான் உங்களுக்கு வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷன். பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுற பிளேஸில் ஒரு குரூப்பாக சேர்ந்துட்டு உங்களை அட்டாக் பண்ணுறது, இல்லைனா வந்து எப்போ பார்த்தாலும் ஒரு குரூப்போடு இருக்கிறது. இது வந்து இன்னொரு சைன். அதால் சோலோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி இது ஒரு பண்ணி கூட்டம், அவ்வளோதான். சிம்பிள் ஆஸ் தட். ஸோ அவங்களால யாராலையும் தனியாக இயங்க முடியாது.
ஸோ இது வந்து ஒரு வார்னிங் பிரபஞ்சம் தராங்க. ஸோ உங்களுக்கு ஒரு அட்டாக் இருக்குது, பட் யூ வில் பி ப்ரொடெக்டட். இது வந்து உங்களோட ஸ்பிரிட் டீமாக கூட இருக்கலாம். சப்போஸ் இல்லை நான் வந்து நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படின்னீங்கன்னா பிரபஞ்சம் சொல்கிறாங்க நோ ப்ராப்ளம் பேபி, நாங்கள் இருக்கோம் அப்படின்றாங்க உங்களோட ஸ்பிரிட் டீம். வாவ், வெரி ஸ்பெசிஃபிக் மெசேஜ். யுவர் கமிட்மெண்ட் இஸ் பீயிங் டெஸ்டட். உங்களோட கமிட்மெண்ட் இல்லைன்னா உங்களோட பர்சனோட கமிட்மெண்ட் வந்து சோதிக்கப்படும். இது வந்து பிரபஞ்சத்தோட சோதனையாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சோதனைகள் சாதனைகளாக மாறும். மேபி திடீர்னு பார்த்தீங்க அப்படி அதனால தான் இங்கே அட்டாக் உங்கள் பிரபஞ்சம் முன்னாடியே சொல்கிறாங்க, தெர் இஸ் அன் அட்டாக். உங்களை வந்து அட்டாக் பண்ணவங்க உங்கள் காதில் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணலாம். இது வந்து எதுக்கு அப்படின்னா இது வந்து ஒரு பீஸ் ஆஃப் ஒரு டாய்லெட் பேப்பரை வந்து இதை ட்ரை பண்ண போகுது, அவ்வளோதான். நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது இதுக்கு என்ன வேல்யூ, அந்த வேல்யூ நீங்கள் இந்த இன்ஃபர்மேஷனுக்கு கொடுத்தா போதும், அவ்வளோதான். பட் பிரபஞ்சம் ஏன் இதை உங்களுக்கு சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து கமிட்டடாக இருக்கீங்களா உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் அப்படின்னு பிரபஞ்சம் டெஸ்ட் பண்ணுறாங்க. பாட்டம் டெக்கில் பார்த்தீங்க அப்படின்னா கன்க்ளூஷன்ஸ் ஆர் வித் இன் ரீச். நீங்கள் வந்து இதை மட்டும் அப்படியே ஜஸ்ட் பல்ல கடிச்சிட்டு பாஸ் த்ரூ இதுவும் கடந்து போகும்னு கடந்து போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஒர்க் த்ரூ யுவர் ஃபியர்ஸ். மேபி இது உங்களுக்காக இருக்கலாம், உங்கள் பர்சனுக்காக இருக்கலாம். இந்த மாதிரி காமிக் அட்டாக்ஸ் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கூட அசராமல் அப்படியே ஸ்டேபிளாக நின்றுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மீதி கடவுள் பார்த்துப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இது உங்களை பயமுறுத்த பார்க்குது. இது என்ன பண்ணுது, ஒரு மாயை உருவாக்க பார்க்குது. உங்களை சுற்றி ஒரு கண்ட்ரோல் இருக்குது, ஆனால் கண்ட்ரோல் இல்லை. ஆக்சுவலாக நோ கண்ட்ரோல், ஜீரோ கண்ட்ரோல். அந்த பாயிண்ட்டை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் வந்து ஓ இது வெறும் புஸ்வானமா, நான் தான் ஏதோ சரவடின்னு நினச்சி பயந்துட்டேனோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். தீபாவளி வந்தோடனே பட்டாசு டைலாக் வருது, தட்ஸ் ஓகே. ஸோ இதுதான் பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு சொல்கிற க்ளூ. ஸோ ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா அதில் ஒன்றும் அங்கே கண்ட்ரோல் இல்லை. ஆக்சுவலாக உங்கள் மேலேயும் கண்ட்ரோல் இல்லை, உங்கள் காதல் மேலேயும் உங்களுக்கு கண்ட்ரோல் கிடையாது. பட் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கண்ட்ரோல் இருக்க மாதிரி ஒரு மாயை உங்களுக்கே உருவாக்குவாங்க. வெறும் இல்லூஷன் தான். நீங்கள் வந்து கொஞ்சம் அமைதியாகி டென்ஷன் ஆகாமல் இப்போது நாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடப்பாவிகளா இதை நான் தானே பண்ணிகிட்ருக்கேன், இது எந்த தடையும் இல்லையே, நான் பாட்டுக்கு முன்னாடி போயிட்டே தானே இருக்கேன், யாரும் என்னை தடுக்கலையே, அப்போ இது வந்து ஒரு இல்லூஷன் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுப்பீங்க. ஆனால் யூ நீட் டு திங்க் ப்ராப்பர்லி, அவ்வளோதான் விஷயம். ஃபால்ஸ் ஃபால்ஸ் ஃபால்ஸ், ஃபேக் ஃபேக் ஃபேக், இல்லூஷன் எல்லாமே இருக்கும். ஆனால் உங்களால் அதை கண்டுபிடிக்க முடியும் எப்போது உங்கள் காதலுக்கு நீங்கள் ரொம்ப கமிட்டடாக இருக்க பட்சத்தில், உங்கள் பவரில் நீங்கள் ஸ்டாண்ட் பண்ண, உங்களுக்கு எது வேணும் அப்படிங்கிறது நீங்கள் தெளிவாக இருக்கிற பட்சத்தில், அவங்க கண்ட்ரோல் அப்படின்னு வச்சுருக்கோம் அப்படின்னு க்ரியேட் பண்ணுற மாயை புஸ்வானம் தான். ஸோ தே வில் ட்ரை ஹார்ட். பிரபஞ்சம் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாங்க, அடப்போமா போய் சந்தோஷமாக இரு, இதுங்கெல்லாம் அப்படி தான் அப்படின்ட்டாங்க. ஸோ ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஹாப்பினஸ். பிரபஞ்சம் சொல்லிட்டாங்க என்ன தடைகள் எவ்வளோ ப்ராப்ளம் அவங்க க்ரியேட் பண்ணாலும் இந்த எண்ட் திஸ் ஃபெமினன் இஸ் கோயிங் டு பி ஹாப்பி. நீங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. யாரோட, உங்கள் காதலோட. த விச்சஸ் அண்ட் குயின் ஆஃப் பென்டிகல்ஸ், நீங்கள் வந்து சரமாரியே ஏதோ செய்ய போகிறீங்க. பேஜ் ஆஃப் சோட்ஸ், உங்களுக்கு வந்து எல்லாமே தெரியும். காட் கிளாரிட்டி. கம்யூனிகேஷன் இல்லை அப்படின்னாலும் கம்யூனிகேஷன் வரும். நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்த பயங்கரமாக வந்து நோண்டி நொங்கு எடுத்துகிட்ருக்கீங்க. ஸோ அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்கள் ஆள் திடீர்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்கியூஸ் மீ போகலாமா அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்கும். ஸோ டோன்ட் வரி. இந்த சர்ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நீங்கள் ஒத்த கண்ணில் ஆல்ரெடி பார்த்துட்டு தான் இருக்கீங்க. யூ நோ திஸ் ஆல்ரெடி. இடையில இது வந்து கொஞ்சம் சலசலப்பு க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுது, அவ்வளோதான் விஷயம். நாங்களாம் சலசலப்புக்கு அஞ்ச மாட்டோண்டா அப்படின்னீங்கன்னா முடிஞ்சு போச்சு. எங்ககிட்டயே வா அப்படின்னீங்கன்னா நீங்கள் டிவைன் ஃபெமினன், உங்கள் பர்சன் டிவைன் மாஸ்குலின். ஒரே வார்த்தை தான், எங்ககிட்டயே வா அப்படின்னீங்கன்னா மேலே முடிஞ்சது. ப்ளீஸ் பிரஸ். காதல் வாழ்க்கையில், கலெக்டிவோட காதல் வாழ்க்கையில் அடுத்து நடக்க போகிற சம்பவம் என்ன? இது வெறும் வந்து இட்ஸ் லைக் ஒரு பேப்பரை நம்ம சொல்லுவோம்ல, வெறும் சத்தம் தர ஒரு பேப்பர் பாலித்தீன் கவரையோ இல்லை வந்து ஒரு நிறைய சத்தம் உண்டாக்குற ஒரு பேப்பரையோ வந்து கசகசன்னு சவுண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அதை உங்களுக்கு வந்து ஒரு பெரிய வெளியில் வேறு ஏதோ பயங்கரமான சம்பவம் நடக்கிற மாதிரி ஒரு இல்லூஷன் தான். ஆனால் நீங்கள் எட்டி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஜெனரலாக அவங்க பேப்பரை கசக்கிறத உங்களால் பார்க்க முடியும். ஸோ அவ்வளோதான் நீங்கள் பண்ணணும். 5 ஆஃப் பென்டிகல். ஸோ இது மோஸ்ட்லி உங்களோட ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணலாம். அது ஒரு பயத்தை உண்டு பண்ண ட்ரை பண்ணலாம், ஐயோ அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி. பட் ஸ்டாண்ட் நீங்கள் பில்ட் பண்ணிட்டு இருக்கிறதே வேறு, அது இந்த குரூப்பீஸ்க்கு தெரியாது. அதனால் பிரபஞ்சம் சொல்கிறாங்க கதவை சாத்திட்டு வேலையை பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜஸ்ட் டோன்ட் கேர். பிரபஞ்சம் வந்து சும்மா சொல்லிட்டாங்க, தெரிஞ்சுக்கோ உன் வாழ்க்கையில் இதெல்லாம் நடந்துட்டுருக்கு, தெரியாமையே போயிடாது அப்படின்றாங்க. நீங்கள் ஆல்ரெடி அங்கே தான் இருக்கீங்க. யூ நோ வாட் டு டூ. ஜஸ்ட் ஸ்டே கமிட்டட், அவ்வளோதான். உங்களுக்கு எது வேணுங்கிறத நீங்கள் தெளிவாக இருந்தீங்கன்னா போதும். பிளாக்கேஜ்
என்ன த ஹேங்க்டு மேன். ஸோ உங்கள் பர்சனை மாட்டி வைக்க ட்ரை பண்ணலாம், அவங்கள வந்து ஏதாவது ஒரு சூழ்நிலை கைதியாக ஆக்க ட்ரை பண்ணலாம். பட் இட்ஸ் அ பிளாக்கேஜ் தான், இது வந்து ரிவர்சல் இல்லை. ஸோ யூ ஹாவ் டு தேங்க் தட். இது பார்த்தீங்க அப்படின்னா த சேரியாட். அவங்க வந்து ஆக்சுவலாக இது எப்படின்னா, வில்ல வந்து எவ்வளோ தூரம் பின்னாடி இழுக்கிறோமோ அவ்வளோ தூரம் முன்னாடி போகும். உங்காலும் அப்படி தான். இவங்க வந்து என்ன எக்ஸ்ட்ரீம்க்கு இழுத்துட்டு போக போகிறாங்க அப்படின்னா, இல்லை நீ போகக்கூடாது, நீ போகக்கூடாது, நீ போகக்கூடாதுன்னு ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நான் போகக்கூடாதா அப்படின்னு உங்கள் பர்சன் வந்து எல்லாத்தையும் உடச்சிட்டு வேகமாக அவங்க எவ்வளோ தூரம் பின்னாடி இழுத்தாங்களோ அதே வேகத்தில் உங்ககிட்ட வர போகிறாங்க. ஸோ எவ்ரி திங் ஹேப்பன்ஸ் ஃபார் அ ரீசன். அதை மட்டும் நீங்கள் நம்புங்க. அதனால தான் பிரபஞ்சம் சொல்கிறாங்க, நம்பிக்கை இழக்காத அப்படின்றாங்க. டோன்ட் லூஸ் ஹோப். அந்த மாதிரி ஒரு மாயை அவங்க கிரியேட் பண்ண அவங்க பர்சன் வரமாட்டாங்க. 3 ஆஃப் வான்ஸ் உங்கள் பர்சன் வந்து அவங்க வந்து வேறு லெவலில் இருக்காங்க. ஸோ இந்த பர்சன் வந்து இது எல்லாமே இல்லூஷன் தான். உங்கள் பர்சன் வந்து உங்ககிட்ட வரமாட்டாங்க, அவங்க மாட்டிகிட்டு இருக்காங்க, அவங்கள நாங்கள் விடமாட்டோம், இல்லை வந்து அவங்களுக்கு வந்து வேறு வாழ்க்கை இருக்குது அப்படின்னு என்ன மாதிரி பித்தலாட்டம் வேணால் பண்ணலாம். நீங்கள் என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு ஸ்டே லாயல். என்ன நடந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, உங்கள் பர்சன் வாயால் இல்லைன்னா பேங் இட். உங்கள் பர்சன் வந்து ஓகே ஐ எம் நாட் அலோட் டு சே திஸ், கண்ட்ரோல் யுவர் ஆனர். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஸ்பிரிட்ஸ் வந்து வாய முடியா கொஞ்சம் அப்படின்ட்டாங்க. ஸோ இது கண்டிப்பாக வந்து காமிக்ஸ் பார்ப்பாங்க, அதனால தான் சொல்லிட்டாங்க. உங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் அவங்க பின்னாடி இழுத்து அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அவ்வளோ தூரம் வந்து வேகமாக உங்ககிட்ட வருவாங்க. அதுக்கு உங்களுக்கு ஒரே ஒரு விஷயந்தான் தேவை, நம்பிக்கை. உங்கள் ஆள் மேலே இருக்க நம்பிக்கையை கொஞ்சம் கூட மாற்றிக்காதீங்க. என்ன விஷயம் நடந்தாலும் சரி, அதை கொஞ்சம் கூட மாற்றிக்காமல் காத்துருங்க, காதல் கனியும். அவ்வளோதான் பிரபஞ்சம் சொல்கிறாங்க. கன்க்ளூஷன்ஸ் ஆர் வித்தின் ரீச். ரொம்ப ரொம்ப தூரம் பக்கத்தில் போயிட்டீங்க. நீங்கள் வந்து ஒரு ஒரு இருட்டு தான் இருக்குது, இன்னும் கொஞ்சம் தூரம் கையை நீட்டினீங்கன்னா உங்களால் அந்த இருட்டை விலக்கி அதில் இருக்க அழகான விஷயங்கள் பார்க்கலாம். உங்களுக்காக அங்கே ஒரு பிரபஞ்சம் வந்து ஒரு சூப்பர் டூப்பர் அரண்மனையை உருவாக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு க்ளவுட் இருக்கனால அதை பார்க்க முடியல, அவ்வளோதான். நீங்கள் நினச்சிட்டிங்க பின்னாடி ஒன்றுமே இல்லை. திடீர்னு ஒரு நாள் அந்த மாயை விலகும் போது அழகான ஒரு அரண்மனைக்குள்ளே நீங்கள் ஏறி போக போகிறீங்க. ஸோ அதுக்காக காத்துட்ருக்கேன். ஏன்னா நீங்களும் அரண்மனை இருக்கீங்க, இங்கே உங்கள் பர்சனல் அரண்மனை தான் க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இட்ஸ் ஆல் அலைனிங். ட்ரஸ்ட் த ப்ராசஸ். மாயை நம்பி ஏமாற வேண்டாம். ஜெய் சாய்ராம். காட் பிளஸ் யூ.